வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் டாக்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டிவ் டாக் வந்து உதயா ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு. நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ப்ரோ லேட் ஆயிடுச்சு. பட் இது வந்து உங்களுக்கான வீடியோ. டிவ் டாக்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிவ்வோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நேம்ல உள்ள மாரி தாங்க. ஒரு குரூப்ப வந்து செப்பரேட் பண்றது தான். அதாவது ஆக்சுவலா வந்து டிவ்ன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு கண்டெய்னர் மாரி இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். இல்ல அரிசி போட்டு வச்சுக்கிறோம். இல்ல ஏதோ ஒண்ணு வந்து ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்றோம்ல. அந்த கண்டெய்னரா இருக்கிறது தான் வந்து நம்ம டிவ். அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தனித்தனியான ஒண்ணு தான். இதுதான் வந்து டிவ். அதே மாரி டிவ்வ வந்து கண்டெய்னரா இருக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மட்டும்ன்றது கிடையாது. நம்ம எலமெண்ட் எல்லாம் வந்து குரூப் பண்ணிக்கலாம். எலமெண்ட் எல்லாம் குரூப் பண்றது அப்படின்னா எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப், ஹெட்டிங் இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்குல்ல. ஸோ இதுன்னு மட்டும் கிடையாது. இப்ப இமேஜ் இது எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிவ்ன்ற வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு டிவ் தான் ஒரு இடத்துல வைக்க ஒரு HTML பேஜ்ல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம ஏகப்பட்ட டிவ் வந்து வச்சுக்கிட்டே போலாம். அதான் நான் சொல்றேன்ல, இத வந்து நம்ம பிரிக்கிற மாரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப இங்க வந்து பாருங்களேன். இப்ப நான் இத ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க வந்து Google பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த Googleன்றது ஒரு டிவ்வா இருக்கும். அதே மாரி இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இது வந்து ஒரு டிவ்வா இருக்கும். அதே மாரி இந்த கீழ YouTube, WhatsApp இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு டிவ்வா இருக்கும். அதே மாரி Gmail, இமேஜஸ் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு டிவ்வா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து டிவ்வ வச்சு பிரிச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து இ இது ஏன் தனித்தனியா பிரிக்கிறோம் அப்டின்னா, நமக்கான அந்த ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து அதுக்கான ஸ்டைல் வந்து அது அதுக்கு போயிடும். இப்போ தனித்தனியா நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து சர்ச் பார்ல நான் அப்ப காட்டுனேன்ல, இந்த விண்டோல, இந்த நியூ டேப்ல. இப்ப இந்த சர்ச் பார்ல ஒரு ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே ஸ்டைல நான் வேற இடத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வந்து நம்ம கிளாஸ் நேம் குடுத்து நம்ம வந்து HTMLலயும், CSSலயும் வந்து பண்ணியிருப்போம். அந்த கிளாஸ் நேம நம்ம எல்லாத்துக்கும் குடுத்துருப்போம். இப்போ வந்து எனக்கு ஓவராலா இது எல்லாத்துக்குமே வேணும். இப்ப இந்த YouTube, WhatsApp, GitHub இது எல்லாத்துக்குமே வேணும். நான் இதுக்கு தனித்தனியா வந்து நான் வந்து கிளாஸ் நேம் குடுத்து இப்ப YouTubeக்கு தனியா கிளாஸ் நேம், WhatsAppக்கு தனியா கிளாஸ் நேம், GitHubக்கு தனியா கிளாஸ் நேம் அப்படி குடுக்காம, எனக்கு இதுக்கு இந்த ஓவர் பண்ணும்போது அந்த தெரியுதுல்ல, அந்த ஒரு ஒரு விண்டோ மாரி ஒண்ணு வருதுல்ல. பிளஸ் இந்த 3 டாட். இது எல்லாமே எல்லாத்துக்கும் வருது. அப்ப வந்து இந்த இந்த மொத்தத்துக்குமே என்னால ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணிருவேன். இப்போ ஒரு 7, 8 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து குரூப் பண்ணிடுறேன். டிவ்ன்னு ஒரு போட்டு அதுக்குள்ள வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து அடைச்சிடுறேன். அடைச்சிட்டு நான் அதுல வந்து டிவ்வுக்கு மட்டும் ஸ்டைல் குடுப்பேன். டிவ்வுக்கு மட்டும் ஸ்டைல் குடுத்தா இது எல்லாத்துக்குமே அது வந்து அப்ளை ஆயிடும். இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சொன்னேன்ல, இது குரூப் மட்டும் தான் பண்ண முடியும்ன்றது கிடையாது. இதுக்கு நம்ம வந்து ஸ்டைலும் வந்து பண்ணிக்கலாம். அதான் பேசிக்கா வந்து டிவோடது. இப்போ வந்து டிவ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டிவ் டாக் வந்து ஒண்ணு போட்டுறலாம். இது கீழயே நான் வந்து போட்டுடுறேன். டிவ் டாக்க்கு நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் மாரி வந்து சொன்னோம்ல. ஸோ நம்ம கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்றதையே வந்து குடுத்துடலாம். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து H1ல வந்து கோட் வித் அஸ்வின்னே குடுக்குறேன். ஸோ இத வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. 2 இடத்துல இருக்கிறதுனால டவுட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போட்டுறலாம். கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன் அப்படின்ற மாரி வந்து ஆல்வேஸ் அவைலபிள் இல்ல. ஸோ ஆல்வேஸ் ஃபன் அப்படின்ற மாரி போட்டுக்கலாம். இங்க உங்களுக்கு ஏதாவது இமேஜ் டேக் வேணும் அப்படின்னா, நீங்க இமேஜ் டேக்கையும் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து சோர்ஸ்ல வந்து எதுவும் குடுக்கல. சும்மா ஆல்ட்ல வந்துட்டு இமேஜ் லோடிங்ன்ற மாரி வந்துட்டு நான் வந்து இது குடுத்துடுறேன். ஸோ இமேஜ் லோடிங்ன்ற மாரி எடுத்து இந்த ஆல் டேக்ல குடுத்துறேன். ஸோ இமேஜ் லோடிங்ன்றது நமக்கு ஷோ ஆகும். இதுல வேற என்னலாம் குடுக்கலாம்? இந்த டிவ்க்குள்ள வேற என்னலாம் ஓகே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து குடுத்து பார்ப்போம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து ஒரு 3 லிஸ்ட் ஐட்டம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1, 2, 3 வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 1, 2, 3 அப்படின்ற மாரி 1, 2, 3 இப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இது வந்து ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ கோட் வித் அஸ்வின், கோடிங் இஸ் ஆல்வேஸ் ஃபன், இமேஜ் லோடிங் அதாவது வந்து இந்த 1, 2, 3 இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் டிவ்வுக்கே எனக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கண்டெய்னர்ன்றது கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம CSS கோர்ஸ் வந்து போட்டிருக்கோம் டெடிகேட்டடாக. அதை நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து நான் இங்கே வந்து டாட் கண்டெய்னர்ன்றதை போட்டேன்.
ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பார்டர் வைப்போம். அப்போ தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ 1 பிஎக்ஸ்க்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்குள்ள வந்து நான் வந்து பேடிங் குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 10 பிஎக்ஸு. ஸோ பேடிங்னா என்ன? பார்டர்னா என்ன? அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சீங்கன்னா, நான் பேடிங்க்கான வீடியோவும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். பார்டருக்கான வீடியோவையும் நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்க போறோம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு கலர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத வந்து குடுக்குறேன். F0ன்ற கலர வந்து குடுக்குறேன். இது நீங்க நினைக்கலாம் ஒயிட் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து கொஞ்சம் அந்த மைல்ட் டிஃபரன்ஸ் வந்து தெரியும் நமக்கு. ஸோ ஓகே. நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மொத்த ஓவரால் டிவ்வுக்கு வந்து இந்த மொத்த கண்டெய்னருக்குமே எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கு. நான் இப்ப இத வந்து தனித்தனியா இப்ப இந்த கண்டெய்னர் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த H1க்கு தனியா, பேராகிராஃப் தனியா, இமேஜ் தனியா, அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு தனியா இப்படி குடுக்கணும். அதுக்கு பதிலா எனக்கு இந்த மொத்த இதுக்குமே வேணும் அப்படின்றதுனால நான் ஒரு டிவ்வ போட்டு இதுக்கு குடுத்துடுறேன். இதுதான் டிவ்வுக்கான வீடியோ. உதயா ப்ரோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.